இன்றைக்கி என்னோட டே 4 எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் மார்கழியோட 5th டே. நம்ம ரெகுலராக மார்னிங் எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு தீபம் போடுறோம் இல்லையா? ஸோ மார்கழியில் ரொம்பவே ஸ்பெஷல் கோலமும் காலையில் எழுந்துச்சி விளக்கு போடுறதும். 5:30க்கு எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, வீடு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரைடேக்காக. நான் வந்து மார்னிங்கே செஞ்சு முடிச்சுட்டு, ஏன்னா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நேற்று கொஞ்சம் பிரண்டை அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துவையல் அரைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரண்டையில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. அண்ட் தென் போன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து பசிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம சமைக்கும்போது உடனே கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈர துணி வச்சு அப்படியே துடைச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ரசம், நூக்கல் சாம்பார், பிரண்டை துவையல், கோவக்காய் பொரியல், ஒயிட் ரைஸ் அண்ட் தென் தயிர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.